அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, பெரிய படங்கள், சின்ன படங்கள்னு இல்லாம எல்லா படங்களுமே ஓடும். ஒரு தீபாவளிக்கு ஒரு 15 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா, ஒரு 10 படம் தியேட்டர்கள்ல 100 நாள் ஓடிடும். அப்புறம் மீதி படங்கள் எல்லாம் ஒரு 75 நாளாவது ஓடும். இல்ல 60 நாள் ஓடும், 50 நாள் ஓடும். எந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் நஷ்டம் இருக்காது. அப்படின்னா, அந்த 16 படத்தையும் பிரிச்சு ஜனங்க பார்த்துருவாங்க. அப்போ சிவாஜி படம் வரும், எம்ஜிஆர் படம் வரும், முத்துராமன் படம் வரும், ஜெய்சங்கர் படம் வரும். இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கென்றும் படம் இருக்கும். ஒரு சாமி படம் வரும், அதுக்குன்னு ஒரு கூட்டம் போகும். எத்தனை அழகாக இருந்த அந்த சினிமா, அந்த படங்களை பார்த்துட்டு வந்து நான் சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் வில்லேஜில் இந்த திண்ணையில உட்கார்ந்து அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு திரைப்படம் என்பது தான் பார்த்து அனுபவித்து ரசித்த விஷயத்தை அது ஒரு திண்ணையிலேயோ ஒரு மேடையிலேயோ ஒரு ஒரு தெரு முனையிலேயோ நின்று கொண்டு முழு கதையையும் சொல்லி கொண்டிருந்த காலம் அது. அப்படி சொல்ற அளவுக்கு படம் எடுத்தாங்க. இப்ப முழு கதையை யாராச்சும் சொல்ல முடியுமா? இப்போ வந்த மிகப்பெரிய ஹிட் கலெக்ஷன் படங்கள்ல நீங்க கதை எப்படி சொல்றதுன்னே தெரியாம முடிச்சுட்டு இருப்பீங்க. இப்ப நான் கொஞ்ச நாளா பார்த்துட்டு இருக்கிறேன். அண்ணனுக்கு தெரியும், படம் விமர்சனங்கள்ன்ட்டு நிறைய யூடியூபர்ஸ் நீங்க ரொம்ப முயற்சி பண்றீங்க. உங்களை நான் பாராட்டாம இருக்க முடியாது. ஏன்னா அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை கதை என்னன்னு சொல்ல முடியாம திணறீங்க பாருங்க. நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்புறம் பார்க்கலாங்க, இது நல்லா இருக்கு, அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்கும்னு எப்படியெல்லாம் நீங்க ஒப்பேத்துறீங்க. உங்களுக்கு நான் தலை வணங்குறேன். இப்படி இருக்கு அந்த காலத்து படங்கள். ஏங்க நம்ம 90களில் இருந்த படங்கள் வரை ஒரு படத்தின் கதையை அழகாக படம் பார்த்து விட்டு வந்து சின்ன பசங்களுக்கோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ கதை சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு படத்தோட கதையை இப்ப சொல்ல முடியுமா? மிக பிரம்மாண்டங்கள் என்ற பெயரில் மக்களுடைய பாக்கெட்டை மட்டுமே எங்க இந்த இந்த பாக்கெட்ல இருந்து எவ்வளவு எடுக்கலான்றதை மட்டுமே மைண்ட்ல வச்சுட்டு ஸ்கிரிப்ட் பண்ணி அது உட்கார்ந்து ஜனங்க வேற வழி இல்லாம எல்லா தியேட்டர்லயும் அதே படத்தை போட்டு வேற எங்கேயுமே போக முடியாது, நீங்க அங்கதாண்டா வந்தாகணும்ன்றது கட்டாயப்படுத்தி இன்றைக்கு வசூல் வேட்டையில் ஈடுபடுகிறார்கள். இது தமிழ் திரை உலகம் எந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்குன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். தயவு பண்ணி நல்ல கதைகள் எடுங்க. கதைகளுக்கு பஞ்சம். ராஜன் சொன்ன மாதிரி எத்தனை வாழ்வியல் விஷயங்கள் இருக்கு, எத்தனை அழகான விஷயங்கள் இருக்கு. நம்மை சுத்தி நடக்கிற நல்ல விஷயங்களை படமாக எடுங்க. ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கிற ஒரு கன்னெல்லாம் நாங்க பார்த்ததே இல்லைங்க. அதை சர்வசாதாரணமா எடுத்து சுட்டு இருக்காங்க. எங்கீங்க நம்ம ஊர்ல அதையெல்லாம் நடக்குது? எத்தனை தடவை தான் காதல பூ சுத்துவீங்களா? சுத்தினாலும் பரவாயில்ல, நீங்களும் அந்த சுத்துற படத்துக்கு எப்படியாவது ஓட வைக்கணும்ட்டு நீங்களும் முயற்சி பண்றீங்க பாருங்கப்பா. கஷ்டமா இருக்குங்க. அதுக்காக நான் சொல்ல, இப்ப நானே எனக்கு ஒரு தயாரிப்பாளர் நீங்க கண்டிப்பா ஒரு படம் எடுக்கணும்னா நான் ரொம்ப யோசனை பண்ணுவேன். ஏன்னா அவ்வளவு குழம்பி போயிருக்கு மைண்டு. ஒரு நடிகரை போட்டா ஒரு 400 கோடி ரூபாய் கலெக்ஷன் வரும், 600 கோடி ரூபாய் கலெக்ஷன் என்ற பிம்பத்தை ஏற்படுத்தி கதை இல்லாமல் ஒரு அழகியல் இல்லாமல் எதை பார்த்தாலும் நைட்ல போட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, வெட்டுறது, குத்துறது, சுட்டு தள்ளுறது, அப்புறம் மீறி மீறி போனால் கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹை ஸ்பீடு ஷாட்டை போடுறது, இல்லைன்னா முன்னாடி போடுறது. எல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமாவை நம்ம தான் காப்பாற்றணும். சினிமா எப்பவுமே நல்லா தான் இருக்கு. சினிமாக்காரர்கள் தான் சினிமாவை ஏமாற்றுகிறார்கள். சினிமா யாரையும் ஏமாற்றுவதில்லை. நான் சொல்ற உண்மையுமே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நல்ல படங்கள்னு நம்ம சொல்லி சந்தோஷப்படக்கூடியது 1% கூட இல்லை. 1%க்குள்ளதான் நல்ல படங்கள் என்பது வருகிறது. இன்னைக்கு பாருங்க, தெலுங்கு பிலிம் இண்டஸ்ட்ரியில பிரமாதமா படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கன்னட இண்டஸ்ட்ரி நம்ம தமிழ் படத்தை விட நல்லா எடுக்கிறாங்க.
கேரளா சொல்ல வேண்டியதே இல்லை. ஆட்டம்னு ஒரு படம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அந்த படமே வந்து 50-60 லட்சம் ரூபாய்க்குள்ள எடுத்திருப்பாங்க. அது பெருசாக கமர்ஷியலாக ஓடல. ஆனால் அதோட கருத்து, அந்த சொன்ன விஷயம் இன்னைக்கு 22ஆம் ஆண்டுக்கான சிறந்த படம் தேசிய விருது வாங்கியிருக்கு. எல்லா மொழி படங்களுக்கும் தமிழ் ஒரு உதாரணமாக இருந்த காலம் மாறிவிட்டது. இப்ப தமிழ் படம் எல்லாம் டப்பிங் ரைட்ஸ் எல்லாம் போறது இல்லை ஜாஸ்தி. யாரு வாங்குவா? தெலுங்கு படம் தான் தமிழ்ல வாங்கி டப்பிங் ரைட்ஸ் வாங்கி வைக்கிறாங்க. தெலுங்கு படங்கள் ரிலீஸ் ஆகுது, அது நல்லா இருக்குன்றாங்க. ஆக எல்லோருமே சிந்திக்க வேண்டியது, குறிப்பாக பத்திரிகையாளர்கள், நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு படத்திற்கு தெளிவான விமர்சனத்தை செய்யுங்க. நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு எழுதுங்க, நல்லா இல்லைன்னா ஏன் நல்லா இல்லைன்னு எழுதுங்க. அவங்க அந்த மாதிரி படம் திருப்பி எடுக்கக்கூடாத அளவுக்கு நீங்க விமர்சனம் பண்ணுங்க. அதுதான் உண்மை. சும்மா போய் அப்படியே போட்டு அப்படியே ஒரு பூஸ்ட் அப் பண்ணிட்டு நீங்களும் சேர்ந்து ஜனங்களை ஏமாத்திடாதீங்க. இது என்னுடைய வேண்டுகோள். அவரு சொல்றதுக்கு பயந்தாரு, நான் சொல்றதுக்கு பயப்பட மாட்டேன். சன் பிக்சர்ஸ், ரெட் ஜெயிண்ட் 2 தான் பெரிய படங்களை அப்புறம் வாங்குது. தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் போய் உட்காருங்க, 2 பேரையும் கூப்பிடுங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க. உங்க படத்தெல்லாம் நீங்க 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறோம், பேசுங்க. இதையே செய்ய மாட்டீங்க. அதான் என்னுடைய கோரிக்கை. அதுக்காக அந்த கூட்டத்துக்கு துணை முதல்வரையும் கூப்பிடுங்க. இங்கேயும் துணை முதல்வர் இருக்காரு, அங்க தெலுங்கானாலையும் பவன் கல்யாண் இருக்காரு. ஒரே நேரத்தில் 2 பேர் திரையுலகத்தில் இருந்து துணை முதல்வர் இருக்காங்க. அவரும் நம்ம வீட்டு பிள்ளை தான். யாரு? மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். துணை முதல்வரையும் கூப்பிட்டுங்க, ரெட் ஜெயிண்டையும் கூப்பிடுங்க, சன் பிக்சர்ஸையும் கூப்பிடுங்க, இயக்குநர்களையும் கூப்பிடுங்க, தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க. உட்கார்ந்து பேசுங்க. ஒரு 3 நாள்ல தீர்வு வருதா இல்லையான்னு பாருங்க. 3 நாள்ல தீர்வு வந்துடும். இங்க என்ன நீங்களே சண்டை போட்டுருக்கீங்க. நான் ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்றேன் ஆகஸ்ட் 15ஆம் தேதி மேல இருந்து, இப்படித்தான் பேசுறீங்களே தவிர வேலை நிறுத்தம். அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார், எதுக்கு வேலை நிறுத்தம்? நான் வேலை நிறுத்தம் செய்ய மாட்டேன். வேலை நிறுத்தம் முடிச்சாரா இல்லையா ரஜினி? வேலை நிறுத்தங்கிற பேச்சே இங்க வேண்டியது இல்லை. படம் எடுக்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க. நீங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா நீங்கள்லாம் வந்து மேலோட்டமாக பேசுறீங்க. நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டு பேசுகிறேன், தியேட்டருக்காரங்கிட்ட பேசுகிறேன், தயாரிப்பாளர்கிட்ட பேசுகிறேன், நடிகர்கள்ட்டையும் பேசுகிறேன். நடிகர்களாக சம்பளத்தை வைக்கிறாங்க, நீங்கள் தானே சம்பளத்தை வைக்கிறீங்க. நான் பல நடிகர்கள்ட்ட பேசிட்டேன், நாங்கள் வைத்தவே இல்லை. நீங்கள் இப்போ கூட ரஜினிகாந்த் நீங்கள் சொன்னார், நான் 35 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். பிரியா படத்துக்கு தயாரிப்பாளர் கதை யோசனை எடுத்த பஞ்சநசம் தான் சொன்னார், யோ என்னையா நீ, உனக்கு கவர்னரியாம நீ 35 வாங்கிட்டு இருக்க, 1,10,000 சம்பளையா? அவர் வாங்கிட்டு இருந்தது 35,000 வாங்கிட்டு இருந்திருக்காரு. 1 லட்ச ரூபா கொடுத்தாரு முதல்ல பிரியா. இது ரஜினிகாந்தே சொல்றாரு. அப்போ நீங்க தான் சம்பளத்தை ஏத்துறீங்க. போட்டி போட்டு 4 பேர் போறீங்க, ஏத்துறாங்க. டிமாண்ட் இருக்கும்போது விற்கதானே செய்வாங்க. அதுக்கே நடிகர்களை குறை சொல்றீங்க. இந்த 2 பேர் சிம்புவும் தனுஷும் பேசிய வார்த்தைக்கு வந்து படம் தயாரிக்கிறாங்களா இல்லையா? எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையெல்லாம் தீர்க்க முடியுமா தவிர இதுல இருந்து நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறேன், அது பண்ண போறேன்னு சொன்னா சொல்லாதீங்க. இன்னொன்னு, யூடியூபர்கள் இந்த காலத்துலையும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை தான் பேசுவேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லை தேட்டருக்கு போகாதேன்னு சொல்லியிருக்கேன். எந்த யூடியூபர் சமாளிச்சு விமர்சனம் பண்றாங்க? எப்ப இந்த யூடியூபர் சமாளிச்சு நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்களா? அந்த குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிங்க. நீங்க நடிச்ச படமே வெளிவரல, அதுவும் எங்களுக்கு தெரியும். ஆனா இப்பதான் நம்ம காட்டுறேன்னு சொல்றீங்க. நாங்களாம் இருக்கோம் யா. நீங்க கதாநாயகன் நடிச்ச படம் வந்துச்சா? யார்கிட்ட கதை விடுறீங்க? இதெல்லாம் ஏன்ட்ட வேண்டாம். என்ன பண்ண, நான் இன்னைக்கு எனக்கு 73 வயசாச்சு. 52 வயசு இதுலயே தான் கழிச்சிருக்கேன். இதுல வேற ஜெயலலிதாவோட பயணிச்சிருக்கேன், எம்ஜிஆரோட பயணிச்சிருக்கேன். இப்ப நீங்க வந்து உங்களுக்கும் அரசுக்கும் ஒரு கேப் ஆகி போச்சு. அந்த இடைவெளியை நிரப்புங்க. நீங்க ஏன் போய் பேச மாட்டீங்க? நீங்க கூப்பிட்டா வர மாட்டாங்களா? நாளைக்கே தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், யூனிவர்ஸ் சங்கம், லொட்டு லூசுக்கு எல்லாம் போய் நீங்க கூப்பிடுங்க. உதயநிதி மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் வரமாட்டேன்னு சொல்லுவாரா? இதானங்க ஒரு பிறந்த வீடு. அவருக்கு இன்னைக்கு துணை முதல்வர் பதவி கிடைச்சிட்டுனாலே அவர் நடிகருங்கிறனால தான். இல்ல நான் யாராச்சும் சொல்லுங்க,
எல்லா அவருடைய தேர்தல் 2 தேர்தலையும் அவர் தான் தனியாளா போய் திமுக பிரச்சாரம் பண்ணார். அதனாலதான் அவருக்கு இந்த பதவி. இன்னைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு தெரியுது, துணை முதல்வர் தெரியாது, நடிகராக தான் தெரியும். அந்த அளவுக்கு இந்த தாய் வீடு இருக்கு. நீங்க பேசுறது கூச்சப்படுறீங்க. நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், கில்டு, லொட்டு, லொசுக்கு இதெல்லாம் வேண்டாம். எல்லாரும் ஒருங்கிணைத்து ஒரே குரலா நான் சொன்னது கமலா தியேட்டர்லையும் காசி தியேட்டர்லையும் 100 ரூபாய் டிக்கெட்டு அன்னைக்கு ஃபுல் ஆகுது. 4 ஷோ போடுறாங்க, 4 ஷோ ஃபுல் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு 2 தியேட்டருக்காரங்க லீட் எடுத்து செய்யறாங்க இல்லையா? அதே மாதிரி 100 ரூபாங்கிறது 150 ரூபா. எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்றேன். அதாவது சஃபயரு, அப்புறம் கேசினோ, இன்னும் ஒரு 5-6 தியேட்டர்ல இங்கிலீஷ் படம் தான் போட்டே இருந்தாங்க. அப்போது முக்தா சீனிவாசன் தான் தயாரிப்பாளர் சங்க தலைவர். நேராக போனார் முதல்வர் எம்ஜிஆர், இந்த மாதிரி உடனே அவர் போட்டார். ஒரு வருஷத்துக்கு 3 மாசம் தமிழ் படம் எல்லா தியேட்டர்லையும் திரையிடணும் ஜியோ போட்டாரு. அதுக்கப்புறம் தான் சாஃப்ட்வேர்ல பில்லா ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி அரசுக்கும் நம்ம திரைப்பட தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும். இருந்தா நிச்சயமா அந்த காலத்துல 7 படம் 7 படம் ஓடலையா? நீங்க தானே சொன்னீங்க 7 படம் ஓடிச்சுன்னு. 7 படத்துக்கு தியேட்டர் இருந்தது இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரே நாள்ல தீபாவளியில 4 படம் பார்த்திருக்கேன். புரட்சிலை எம்ஜிஆர், நடிகர் சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர், முத்துராமன் 4 படம் பார்த்திருக்கேன் ஒரே நாள்ல 4 ஷோ. அப்படிலாம் பார்க்கறதுக்கு ஜனங்க இருக்காங்க. என்ன நீங்க சொன்ன மாதிரி எல்லா கேவலம் 360 ரூபா கொடுத்து ஒரு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு நேரம் சோறை பார்த்து அந்த அளவுக்கு விலை 250 ரூபா 300 ரூபா. அதெல்லாம் நீங்க தியேட்டருக்காரங்களுக்கு உட்காந்து இதெல்லாம் குறைங்கப்பா, இதெல்லாம் அதிகம், அவங்க செலவாகுதுன்றாங்க. நான் தான் திரும்ப சொல்றேன், காசி தியேட்டர்லையும் கமலா தியேட்டர்லையும் 100 ரூபாய்க்கு போடுவதற்கு தயாரா இருக்கும் பொழுது 150 ரூபா அவங்க தயாரா இருக்க மாட்டாங்களா? சரி வேண்டாம், பெரிய படங்கள் வரும்போது போட்டுங்கப்பா. மீதி ஒரு வருஷத்துல எத்தனை பெரிய படங்கள் வருது? 10 வருமா? அதுக்கு மட்டும் விட்டுங்க. மற்றதை பூரா நீங்க இந்த பாதி செல்லக்குட்டி படுறது கொடுங்கன்னு கேளுங்க. தியேட்டருக்காரன் மாட்டேன்னு வாங்களா, இல்லாட்டி விநியோகஸ்தர் மாட்டேன்பாங்களா, இல்லை அரசாங்கம் மாட்டேன்னு சொல்லுவாங்களா? அதுவும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா? 100 ரூபா டிக்கெட்ல ஜிஎஸ்டி இருக்கு, இல்லாம இல்லை. ரேஷியோ குறைவு, அவ்வளவுதான். அதனால நாம உட்கார்ந்துக்கிட்டு நாங்க தயாரிப்பாளர் சங்கம், நாங்க ஒரு ரூட்ல போவோம், தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்ல போவாங்க, சின்ன தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்ல போவாங்கன்னா புரோக்கர்கள் தான் வாழ்வார்கள். நான் தான் சொல்றேன். இன்னைக்கு ரெட் ஜெயண்ட் மற்ற சன் பிக்சர்ஸ்லாம் உடனே ஒரு 10-100 தியேட்டர் கிடைக்குமா? புரோக்கர் தான் தேடி போறீங்க. ஏன் அவங்க நேரடியாக தியேட்டருக்காரங்கிட்ட உங்களை பேசுறதுக்கு வசதி இல்லையா? அதுக்கு ஒரு அமைப்பு அமைங்க. தியேட்டர் அதிபர்களும் பேசுவதற்கு ஒரு அமைப்பை நீங்களே அமைங்க. யார் மாட்டேன்னு சொல்லுவாங்களா? இன்னைக்கு அவங்க உட்காந்துட்டு ப்ரெஸ் மீட் பண்றாங்க. எங்களுக்கு பத்தலை, இன்னும் ஏற்றி கொடுனா எங்க போய் இப்போ ஏற்றி கொடுக்குறது? ஒரு பத்திரிகையாளன் என்கிற முறையில் இவ்வளவு நாள் இருந்ததில் என்னுடைய அறிவுரைகளை சொன்னேன். ஏன்னா என்ன காரணம்னா சில விஷயங்கள் தெரியாம இருக்காங்க. இந்த பேரரசுக்கும் சரி, உதயகுமாருக்கும் சரி, இந்த நான் இப்போ 2 தியேட்டர்ல 100 ரூபாய்க்கு போடுறது தெரியுமான்னா தெரியாது. அதுக்கு தான் பத்திரிகையாளன் தேவை. ஏன்னா எல்லா இடத்துலையும் மேயர் யாருன்னா பத்திரிகையாளன் தான். ஆனா நீங்க என்னடா யூடியூப்காரங்க நல்லா இல்லாத படத்துக்கு கூட நல்லா இருக்குன்னு சொன்னான்னு சொல்றீங்க. அது நல்லது தானே இது? எப்ப நான் ஒருத்தன் இருக்கேன், ஒரு படத்தை கிளி தொங்க விட்டுருவேன். இன்னும் ஒரு 4 பேர் போயிருக்காங்க, பார்த்தோன்னே அண்ணே வணக்கண்ணே பார்த்துனே அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை யூடியூபர்கள் இன்னைக்கு எல்லா படத்தையும் பாராட்டி எழுதுறாங்கன்னா உற்சாகப்படுத்துங்க. நீ ஏன் நல்ல நல்ல படத்துக்கு இல்லை ஒரு இடம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை வைக்காதீங்க. தயவு செஞ்சு பத்திரிகைக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி விமர்சனம் எழுதுறது, எப்படி விளம்பரம் வாங்குறது, எப்படி ப்ராஜெக்ட் பண்றதுன்னு தெரியும். அதனால நீங்க தயவு செஞ்சு உங்க சினிமாவில் நல்ல படம் எடுங்க. ஓடுற படம் ஓடாத படம் 2 தானே. இன்னைக்கு ஓடிடிங்கிற ஒரு தளம் இருக்கு. அந்த ஓடிடி தளத்துல பேசுங்க. ஓடிடி தளம் 4 தளம் இருக்கு இல்லையா, அவங்ககிட்ட பேசுங்க. முன்னாலேயாச்சும் சென்னை தமிழ்நாடு ரிலீஸு இல்லைன்னா சிலோன் ரிலீஸு. சிலோன் தான் விற்பனை, அவ்வளவு விற்பனை. எம்ஜிஆர் படம் சிவாஜி படமும் சிலோன்லாம் 100 நாள் ஓடும். ஓடிடி தளம் இப்போ திடீர்னு ஸ்ட்ரைக் பண்றான், மாட்டேங்கிறான். அவன் சிவப்பு கொடி காமிச்சிட்டான். ஸோ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன உங்க பிரச்சனை, சின்ன படங்கள் வாங்குங்க, பேசுங்க. அதுதானே உங்களுக்கு நன்மையை பயக்கும்.
வியாபார ஸ்தலங்கள் இப்போ சினிமா தியேட்டரில் ஒரு வாரம் இப்போ எதுக்கு சினிமா தியேட்டரில் வந்து திடீர்னு 3 நாள் சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்க தெரியுமா? ஓடுற படத்துக்கும் சரி ஓடாத படத்துக்கும் சரி 3 நாள் சக்ஸஸ் மீட். என்ன காரணம்னா ஓடிடி பிரச்சனை இருக்கு. ஓடிடியில் அந்த தளத்தில் இந்த சக்ஸஸ் மீட் வச்சா தான் நிறைய பப்ளிசிட்டி ஆகுதுங்கிறதுனால தான். இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் அதை யோசிச்சு முடிவெடுங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் forget to subscribe Cut to Cut. Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.